ஆலப்புழா டு வாகமன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கேரளா ட்ரிப் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 7 வீடியோ. நம்ம ஆலப்புழாலேருந்து வாகமனுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் இந்த பார்ட் 7 வரைக்கும் உள்ள வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தா ஆலப்பியில் இருந்த ஹவுஸ் போட்டு இன்னும் நிறைய இடங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம எப்படி வாகமன் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பார்ட் 6ல் வந்து புலுங்குணும் அப்படின்ற இடத்துல உள்ள ஒரு சர்ச்சை பார்த்தோம். அந்த சர்ச்சை பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம இப்போ வாகமன் கிளம்பிகிட்ருக்கோம். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே டயர்டாக இருந்தது. நம்ம நிறைய இடங்கள் போயிட்டு திருப்பி வாகமன் ஒரு லாங் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். ஒரு நூனில் எங்களுடைய ஜேர்னி ஆரம்பித்தோம். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வெயிலாகவும் இருந்தது. பார்க்குற இடம் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. என்ன காஞ்சி போன மொட்டை மரம் மாதிரி இருந்தது. ஒரு மரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாங்கள் போன டைம் வந்து சீசன் டைம் இல்லையா, இல்லாட்டி இந்த இடங்கள் ஃபுல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது தெரியாமல் நாங்கள் எங்கள் ஜேர்னியை ஆரம்பிச்சிட்டோம். ஆலப்புழா வந்ததுனால அது பக்கத்துலேயே வாகமனும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எப்படியாவது சீக்கிரம் ரூமுக்கு போய் நம்ம லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் அப்படி தான் இருந்தது. ரொம்பவே வெயிலாக இருந்தது. ஆனால் நம்ம ஏசியை போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். நம்ம ஆஃப்டர்நூன் அங்கே ரீச் ஆன உடனே நம்மளுடைய பிளானு நைட் வரைக்கும் நம்ம ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் நம்ம போய் எந்த இடங்களும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ட்ரிப்பை பிளான் பண்ணிங்கன்னா ஒரு இடம் அப்படின்னா 3 days வந்து நீங்கள் வாங்க. மற்றபடி ஒரு 2 இடங்கள் 3 இடம் பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாலிட் டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு 5 days அது எடுத்தால் தான் அங்கே உள்ள இடங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இல்லாட்டி நீங்கள் போகிற ட்ராவல் ஹவர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இடங்கள் வந்து ரொம்ப கம்மியான இடங்களாக இருக்கும். அப்புறம் வந்து டைமும் வந்து நம்ம கம்மியாகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாகமன் போகிறதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் நிறையா ஷார்ட்ஸு இதெல்லாம் போய் பார்த்தோம். அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி, செமையான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் நாங்கள் போன டைமு வந்து கரெக்டான டைமாக இல்லை. அது சீசனல் டைமாக இல்லாமல் இது வந்து ரொம்ப வெயிலான நேரத்தில் நாங்கள் போயிட்டோம். அதனால அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். அதனால் எந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அங்கே எந்த சீசன் டைமில் நீங்கள் போனால் அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. வாகமன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம தேக்கடி போன மாதிரி தான். இடையில வந்து எங்கேயுமே வந்து கடைகள் வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால் நீங்கள் ஹில்ஸ் மேலே ஏறுற வரைக்குமே நீங்கள் ரிசார்ட் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது. அப்புறம் ஹோட்டல்ஸ் எங்கேயும் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் கிடைக்காது. அதனால நீங்கள் சீக்கிரமாக ஏறி போயிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க. போகிறோம் போயிட்டே இருக்கோம். பார்த்தா வழியெல்லாம் பயங்கரமாகவே இருந்தது. நான் பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த இடம் அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இந்த இடம் தான். ஏன்னா நாங்கள் சீசன் டைம் இல்லாமல் வேறு ஏதாவது நேரத்தில் வந்திருந்தோம்னா இதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போது வந்ததுனால இது பார்க்கவே எனக்கு உண்மையாகவே இது கேரளா தானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கர வெயில், மொட்டை வெயிலாக இருந்தது. போகிற வழி ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அந்த அளவுக்கு போயிட்டுருந்தோம். போகிற கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை, கொஞ்சம் பசுமையான இடங்களை பார்த்தோம். அங்கங்கே தேயிலை செடிகள் இருந்தது. பார்த்தப்போவுமே ரொம்ப நல்லா இருந்தது. டீ பிளான்டேஷனை பார்த்த உடனே அப்பா நம்ம கேரளாக்குள்ளே தான் வந்திருக்கோம், டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த டைம் நம்ம போகலை. நம்ம இதை பார்க்குறதோட நம்மளுக்கு பசி தான் பயங்கரமாக இருந்தது. எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகிற வழியில் இடையில ஒரு ஊர் வந்ததுங்க. அங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு நாங்கள் லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். லஞ்சு நான் எடுக்க முடியல. ஏன்னா அங்கே உள்ள ஹோட்டல்களில் எல்லாருமே அவங்க பாட்டுக்கு டீசெண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீடியோஸ் எடுக்க அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால நான் எடுக்கலை. ஃபிஷ் எண்ணெய், அப்புறம் வந்து ப்ரான், மோர் குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு மீன் கறியோட நல்ல ஒரு லஞ்சை முடிச்சுக்கிட்டோம்.
நான் பொதுவாக கேரளா போகிறபோது நல்ல அத்தன்டிக் கேரளா ஃபுட்டை எடுத்துக்கணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தியானது. அது நல்லாவே எனக்கு தெரியும். அதனால் எப்போயுமே நல்ல ஒரு அத்தன்டிக் கேரளா ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்குவோம். கப்பை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோர் குழம்பு, இதெல்லாமே நல்லதுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள அந்த பெரிய அரிசி சாப்பிட்றது கூட எனக்கு ரொம்ப விருப்பமாகவே இருக்கும். மீன் கறியும் இருக்கும், நிறைய வெஜிடபிள்ஸும் வைப்பாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு அப்பளம் வச்சுருவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ஜேர்னியை மறுபடியும் தொடங்கி போனோம். நம்ம இப்போது ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்மளுடைய பிளானு. நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நாங்கள் தங்கியிருந்த அந்த ரிசார்ட் வந்து பார்த்தா மலை உச்சியில் இருந்தது. போகிற வழியெல்லாம் ஒரே வளைவு, எல்லாம் உச்சி மேலே மலை. நாங்கள் கீழேருந்து போகும்போதே பார்த்தோம். மலை உச்சியில் இருந்த ஒரு ரிசார்ட்டு தான். அந்த ரிசார்ட்டில் தான் நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பார்த்தா மலை உச்சிக்கு போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் போனதுலேயே அதிகமாக ரொம்ப பீக்குக்கு போன இடம் இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி நம்ம தொட்டபெட்டாலாம் போயிருக்கோம், அதெல்லாம் ஹையஸ்ட் பீக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப உச்சியில் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போனோம். நம்ம போகிற வழியில் மெடோஸ் இருந்துச்சு. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்த டைம் வந்து சம்மராக இருந்ததுனால அந்த அளவுக்கு பச்சை பசுமையாக இல்லை. இந்த இடத்துல நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கடை வீதிகளை பார்த்துட்டே அப்படியே போனோம். அப்போ கூடவே அங்கே ரொம்பவே கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த டைமையும் செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா ஹாலிடேயாக இருக்கும், அதனால அவங்க எல்லாம் ட்ரிப்பு வந்திருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டே வாங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை கேட்ச் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ அடி உயரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மேலே இருக்கோம். கொஞ்சம் இதை வியூ பாயிண்டில் நின்று நாங்கள் இங்கே ஷூட் பண்ணல ரொம்ப பயந்து பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப உயரமாக இருக்கிற இடத்துலேருந்து நாங்கள் இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து ரெசார்ட்டுக்கு போகிற வழி எல்லாமே ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். நிறைய மரங்கள் உள்ள காடுகள் மாதிரி இடமும், அதை தாண்டி பார்த்தா செம்மண் மேடுகளும் இருக்கிற மாதிரி இடத்துக்குள்ளே அப்படியே போனோம். மேலே போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரெசார்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் கொஞ்சம் கவலையோடையே தான் போனோம். நல்ல சீசனில் வரலையே, நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல ஒரு ரெஸ்டார்ட் எடுப்போம், இந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்குள்ளே ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகிற வழி ஃபுல்லாமே நிறையா சர்ச்சுகளை பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய இடங்களில் சர்ச்சுங்க இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். நம்ம ரெசார்ட்டோடைய செக்இன் டைம் வந்து அதை தாண்டியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. நம்ம கடைசியாக வந்து நம்ம ரிசார்ட்டுக்கு போகிற வழியை பிடிச்சி வந்தாச்சு. நம்ம கூட நம்ம கூகுளில் இருக்குது, அதனால் ஒன்றும் பயமே இல்லை. நம்ம எந்த இடத்துனாலும் கரெக்டாக போய் ரீச் ஆகிடலாம்.
இந்த மாதிரி ஹில்ஸில் உயரமான இடத்துக்கு ஏறும்போது என்னதான் கூகுள் கரெக்டாக காட்டினாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகணும். ஏன்னா அது எந்த இடத்த போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம மலை உச்சியில் இருக்கோம், எந்த இடத்துல பள்ளம் இருக்கும் எதுவும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாகவே ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி போகணும். நம்ம போகிற வழி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த செம்மண் வழியாகவே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது செங்குத்தாக ஏறிச்சுங்க. ஏறி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரிசார்ட்டுக்கு போகிற வழியில் பார்த்தா அந்த ரிசார்ட் என்ட்ரன்ஸுக்கு ஏறுறதுக்கே ஒரு பயங்கர பெரிய செங்குத்தான இடத்துல ஏற வேண்டியது, 90 டிகிரிஸ் மாதிரி இருக்குதுங்க. அதில் ஏற வேண்டியதாக இருந்துச்சு. இதில் தப்பாலாம் வழியில் போனீங்கன்னா நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம். ஓரளவு ரிசார்ட்டை நம்ம ரீச் ஆயாச்சு. இந்த தான் ரிசார்ட்டோடைய லே அவுட்டை பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 ரூம் போட்டாச்சு. மேலே 2 ரூமும் கீழே ஒரு ரூமும் இருந்தது. நான் கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். மேலே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக மேலே விட்டுட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அவங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு அவங்க வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுச்சு. எல்லோரும் சேர்ந்தே வர மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியாக போயாச்சு. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க தனித்தனியாக அங்கங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு வரலான்னு பண்ணாங்க. இது நம்மளுக்கு கொடுத்த ரூமு. இந்த ரூமுக்குள்ளே போனோம். இந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஹால் மாதிரி இருந்தது, நிறைய சோஃபாஸ் எல்லாம் போட்டிருந்தது, அங்கே ஒரு டீப்பாய் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரூமு. நம்ம ரூமை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க, வந்தோடனே எல்லாம் படுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரூம் டூரை காட்டுறேன். இந்த அளவுக்கு தான் நான் எடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் ஏது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஈவினிங் கூட நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. போன் ஃபயர் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போய் கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக வாகமன் போய் பாருங்கள். ஆனால் சீசன் டைமில் போய் பாருங்கள். நாங்கள் போன டைம் அந்த அளவுக்கு இல்லை, அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சீசன் டைமில் போய் பாருங்கள். இன்னொரு முறை கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல டைமில் போய் வாகமனை பார்க்கணும், நல்ல அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.